ஏலகிரி மக்களின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அமைதியான மலைப்பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் 1410 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஹில் ஸ்டேஷன் அருமையான காலநிலை, குறைந்த கூட்டம், குறைந்த செலவு என்பதால் ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி ட்ரிப் அண்டு வ்ளாக் லொக்கேஷனாக இருக்குது. ஏலகிரி எப்படி போகுதுன்னு பார்த்தா சாலை வழி, ஆமாங்க, பெங்களூர் ஹைவே ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் தான். சென்னை டு வாணியம்பாடி ஏலகிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 கிலோமீட்டரும் 4.5 ஹவர்லேயே போய் சேர்ந்துடலாம். நம்ம வேலூர்லேருந்து வாணியம்பாடி வழியாகவும் ஏலகிரிக்கு போகலாங்க. ஆமாங்க, 90 கிலோமீட்டர் தாங்க வேலூர்லேருந்து. அதுக்கு குறிப்பிட்ட ஒரு 2 ஹவரில் நம்ம போய் சேரலாம். பெங்களூர் ஓசூர் வழியாக பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு 160 கிலோமீட்டர் வரும். அது ஒரு 3 ஹவரில் போக முடியும். அதே மாதிரி நம்ம ரயில் மூலமாகவும் போகலாம். மிக கிட்ட இருக்க ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோலார்பேட்டை தான் வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டிலேருந்து 21 கிலோமீட்டர் உங்களுக்கு ஏலகிரி வந்துடலாம். நம்ம பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி, திருப்பூர் அந்த மாதிரி பகுதியில் தான் போக முடியும். அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளுக்கு வந்து மலைப்பகுதியிலையும் விட்டுருவாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ ஏலகிரியோட கூலிங் டெம்பரேச்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரில் 22லேருந்து 30 டிகிரியும், வின்டரில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 20 டிகிரி வரைக்குமே உங்களுக்கு வருது. இது பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் கொஞ்சம் வெதர் வந்து அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி போகிற இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். இப்போது இது வந்து என்னோடய பைக்கில் போகிறனால உங்களுக்கு அந்த மாதிரி அலைன்மெண்ட் தெரியுது. என்ன விஷயம், நாங்கள் பைக்கில் ஓட்டிகிட்டே எடுத்தனால பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலகிரியோட ஃபஸ்ட்டு ஹேர்பேண்ட் பெண்ட் வருது. இது ஃபஸ்ட்டு ஹேர்பேண்ட் பெண்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ரோடு வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் பர்ஃபெக்டாகவும் போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல குரங்குகள் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஏலகிரியில் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5வது ஹேர்பேண்ட் தாண்டினோன்னு இந்த ஹைட்டு தான். இது எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலகிரி சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா பொங்கலூர் ஏரி இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் இது ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எடுத்தது தான். இது எமர்ஜென்சி டைமில் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஒரே வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் இதில் வந்து நான் என்னென்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். இது ரூமோட ப்ரைஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொங்கலூர் ஏரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படகு சவாரி இருக்குது. இல்லை அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏரியில் மெயின் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா பெடல் போட் இருக்குது, ரோ போட் இருக்குது. குடும்பத்துக்கு அப்புறம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா படகு இல்லம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் மற்றும் சின்ன பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. இது உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கி நம்ம உள்ளே போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம காசு பே பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்கும். சில ரைட்ஸும் இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்கும், சில ரைட்ஸும் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் போட்டும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் போட்டும் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 விருது ப்ளஸ் வந்து கன் ஷூட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3D 4D அந்த இது ப்ளஸ் வந்து சின்ன சின்ன ரைட்ஸு நிறையா இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டீட்டெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இது தவிர என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது, ஃபேமிலி அவுட்டிங் பெஸ்ட்டு ஸ்பாட்ஸாகவும் சொல்லலாம். இங்கே ஏலகிரி ஹையஸ்ட் பிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுவாமிமலை ட்ரெக்கிங்கு. இது ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 2 ஹவருக்குள்ளே வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். சன்ரைஸ் வியூ வந்து சூப்பராகவும் இருக்கும் இந்த இடத்துல. அது தவிர மற்ற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டிங் ஜூன்னு ஒன்று இருக்குது, ஃபொண்டர்ல் பார்க் இருக்குது, பேர்ட்ஸ் ஃபீடிங் பண்ண முடியும், ரேபிட்ஸு, சின்ன சின்ன மிருகங்கள், மினி அனிமல்ஸ் சொல்லுவாங்க, அந்த இது பார்க்க முடியும். குழந்தைங்க கூப்பிட்டு போனால் நல்லா ஜாலியாகவும் என்ஜாய்மெண்ட் பண்ணுற இடம் தான் உங்களுக்கு வந்து ஏலகிரி உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்லைன் இருக்குது, ராக் கிளைம்பிங் இருக்குது, பேராஸ்லைடிங் இருக்குது. பட் ஆனால் பேராஸ்லைடிங் எப்போனா உங்களுக்கு வந்து சீசனல் மட்டும்தான் பேராசைலிங் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜலாகம் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும். இல்லை ஹோம் ஸ்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்டே வந்து அப்ராக்சிமேட்டாக லோ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 800லேருந்து ஒரு 1500 ஆகும். கொஞ்சம் மிட் ரேஞ்சி ரெசார்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 4000 இருக்குது. லக்ஸரின்னு எடுத்திங்கன்னா 4500 அதிகப்படியாக 10,000 ரூபா கூட வந்து லக்ஸரி இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ஹோம் ஸ்டே கிடைக்கும். ஹோம் ஸ்டேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் மெஸ் மாதிரி இருக்குது. சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், பரோட்டா, தோசை, சப்பாத்தி, ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியாக அவங்க வந்து உங்களால் பலாப்பழம் பார்க்க முடியும், ஜாக் ஃப்ரூட்ஸு, கோவா அதுமாதிரி பார்க்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். ப்ளஸ் வந்து அத்திப்பழம், காட்டு அத்திப்பழம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ப்ளூ கலரில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம பிங்காக இருக்கும், அது வாங்கினேன். ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் கிடைக்குது, ஹெர்பல் ஆயிலு, லோக்கல் ஹேண்ட் கிராஃப்ட்டு, இது எல்லாமே அங்கே கிடைக்குது அதிகப்படியாக. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொஞ்சம் இது பண்ண முடியும். ட்ராவல் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஏலகிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 செலவாகுங்க. ஸ்டே ஒரு நைட்டுக்கு 1500 3500 வச்சுக்கோங்க. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 1200. என்ட்ரி ப்ளஸ் போட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 300 500 தான் வரும். மொத்தமாக 4000 7000 வந்து 2 பேருக்கு வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து நீங்கள் ப்ரைவேட் இதே வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா இதோட ஒன்று கொஞ்சம் கம்மியாகும். இதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஏரியா தான், இங்கே இருக்க எல்லாமே சில் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர் நல்லா பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. உள்ளே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே ஏற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருந்தது. அந்தளவு என்ஜாய் பண்ணேன் நான். அந்த ஒரே இடத்துக்கு வந்து நல்லா போக முடிக்குது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, விளையாடுறதுக்கும் சரி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி. ஸோ அதனால் அவங்க வந்து ஏலகிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும். பட்ஜெட்லேயும் கவர் பண்ண முடியும் நம்மளால். என்னோடய வாய்ஸில் ஒரு சில போன்ற ஒன்று இருக்கும். நான் போக கொஞ்சம் வாய்ஸ் நான் க்ளியர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சில தவறுகள் இருந்தால் அது தவறு கமெண்ட்ஸில் சுட்டி காட்டினா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன்.